ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து கோதுமை அப்பம். அதுக்கு 1 கப் கோதுமை, 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். 1/2 கப்பு வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரையிற அளவுக்கு அடுப்பில் வச்சு கலந்துக்கோங்க. பதம் தேவையில்லை, வெறும் கரைஞ்சா போதும். கரைஞ்சதும் அந்த தண்ணியை வந்து மாவில் போட்டு கிளறுங்க. இட்லி மாவு பதம் வர வரைக்கும் கிளறணும். நமக்கு பத்தலைன்னா நம்ம நார்மலாக தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றி நல்லா இட்லி மாவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் வாசனைக்காக 1 ஸ்பூன் ஏலக்காய் போடுறோம். ஒரு சிட்டிகை ஆப்ப சோடாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வைங்க. ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு அடுப்பில் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதும் சின்ன குழிக்கரண்டியை வச்சு இது மாதிரி ஊற்றணும். நல்ல தட்டையான வானலாக இருந்தால் ஈஸியாக இருக்கும். அப்போ மேலே எழும்புனதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. மாறி மாறி திருப்பி போட்டிங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே சுவையான கோதுமை அப்பம் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.